விநாயகன் 46, மாண்புமிகு உறுப்பினர் விபி நாகைமாலி, மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி கீழையூர் வட்டாரம் வேட்டைக்காரன் குடியிருப்பு ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு சல்லிக்குளம் கிழக்கு பகுதியில் சல்லிக்குளம் மையம் 1982 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. சமுதாய நலக்கூடத்தில் செயல்பட்டு வந்த இம்மையத்திற்கு 2004-5 ஆண்டில் சுனாமி மறுவாழ்வு திட்டத்தின் மூலம் 7.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு அக்கட்டடத்தில் இம்மையம் 2005 ஆண்டு முதல் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் அம்மையமானது தற்பொழுது பயனடைந்து வரும் அனைத்து வகையான பயனாளிகளுக்கும் போதுமானதாக உள்ளது. எனவே அப்பகுதியில் புதியதாக குழந்தைகள் மையம் அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்வேலூர் தொகுதி வேட்டைக்காரனிப்பு ஊராட்சி சல்லிக்குளம் கிழக்கு பகுதியில் குழந்தைகள் மையம் புதிதாக அமைத்து கொடுத்ததற்கு மாண்புமிகு மகளிர் உரிமைத்தொகை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் குழந்தைகள் நல மையம் கட்டுகிற பொழுது சுற்றுச்சுவர் கட்டி கொடுப்பதில்லை. சுற்றுச்சுவர் கட்டாதனால குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கு அது ஒரு கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறது. ஆகவே இனிமேல் குழந்தைகள் நல மையம் கட்டுகிற பொழுது சுற்றுச்சுவரையும் கட்டி கொடுப்பதற்கான அந்த திட்ட மதிப்பீட்டில் அந்த தொகையையும் இணைத்து குழந்தைகள் நல மையம் கட்டுகிற பொழுது சுற்றுச்சுவரையும் சேர்த்து கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சி அமையப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த அங்கன்வாடி மையங்கள் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றி அமைக்கப்படுவதற்கு அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது. அதில் நம்ம 1503 மையங்களுக்கு புதிய கட்டடம் கட்ட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதில் 1203 மையங்கள் முடிவு பெற்றுள்ளது. இன்னும் மற்ற மையங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அதுபோல இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் நமக்கு 500 குழந்தைகள் மையங்களுக்கு கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை தந்துள்ளார்கள். அதுபோல நம்முடைய மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு நாகைமாலி உறுப்பினர் அவர்கள் கூறியது போல அந்த சுற்றுச்சுவர் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருதி சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரோடு மேலே இருக்கிற அந்த மையங்கள்லாம் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான வசதி செய்து கொடுப்பது அவசியமாகிறது. ஆகவே நிச்சயமாக நம்முடைய குறிப்பிட்டு முன்னுரிமை அடைப்பில் நீங்கள் ஒரு பட்டியல் கொடுக்கும்போது இந்த அரசு அதை பரிசீலிக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்வேலூர் தொகுதியில் பல குழந்தைகள் மையம் பழைய கட்டிடத்தில் இயங்குகிறது, வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறது. சில இடங்களில் கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. ஆகவே இது குறித்த விவரத்தை நான் சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே எனது தொகுதி முழுவதையும் ஆய்வு செய்து இப்படியான புதிய கட்டிடங்களை கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் 633 குழந்தைகள் மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அதில் 489 மையங்கள் சொந்த கட்டடங்கள் செயல்பட்டு வருகிறது. அதுபோல இதர அரசு கட்டிடங்களில் வாடகை இல்லாமல் 84 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. தனியார் கட்டிடங்களில் வாடகை கட்டிடங்கள் செயல்படும் மையங்கள் எண்ணிக்கை 63 ஆகும். அது கீழையூர் வட்டாரத்தில் 7 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆகவே நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் அதுபோல பழுதடைந்துள்ளது, நீண்டகாலமாகிய கட்டடங்கள் பழுதே இருந்தாலும் அந்த விவரத்தையும் தெரிவிக்கும் போது அரசு உங்களுக்கு அதை சரி செய்து தரும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.